ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் குயில் ஒன்று அழகா பாடிட்டு இருந்துச்சு. சிங்கராஜாவும் அதோட மந்திரி நரியும் அவ்வழியே சென்றபோது நரி சொன்னுச்சு, அரசே, குயில் எவ்வளவு அழகாய் பாடுகிறது கேளுங்கள். சிங்கம் சொன்னது, பாடி என்ன பயன்? கர்ஜிக்க வேண்டும், சண்டையிட வேண்டும், வேட்டையாட வேண்டும். நரி உடனே அமைதியாச்சு. சிங்க இளவரசனின் பிறந்த நாள் வந்துச்சு. கொண்டாட்டத்திற்கான ஆயத்தங்கள் ஜெகஜோராய் நடந்து கொண்டிருந்துச்சு. வனத்தோட எல்லா மிருகங்களும் அழைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இளவரசனும் விடாமல் அழுதுகிட்டே இருந்துச்சு. யாராலும் அவனோட அழுகையை நிறுத்தவே முடியலை. குயிலை கூப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிச்சு நரி. குயில் பாட பாட இளவரசனோட கூப்பாடு அடங்க தொடங்கிச்சு. புன்னகை கூட பூத்தான். அரசன் சொன்னதும், யாருடைய தாளந்தையும் நாம் அற்பமாக எண்ணக்கூடாது, ஒவ்வொருவரும் தனி சிறப்பு பெற்றவர்கள் அப்படின்னு. குயிலும் பரிசளிக்கப்பட்டு அரண்மனை பாடகியாக நியமிக்கப்பட்டுச்சு. ஆமாங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு. உதாரணத்துக்கு நீங்கள் மேக்ஸில் திறமைசாலியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மேக்ஸ் வரலைன்னா எந்த திறமையும் இல்லாதவங்கன்னு நினைக்கிறோம். அவங்க ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி அல்லது வேறு துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். அதை பற்றின அறிவு உங்களுக்கு குறைவாக இருக்கலாம். அதனால் நாம் யாரையும் குறைவாக மதிப்பிடாமல் மற்றவர்களின் திறமையை மனதார பாராட்டணும். உங்களுடைய பாராட்டு அவங்கள அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். ஆனால் எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி அவங்கள அடுத்த நிலைக்கு செல்ல விடாமல் கீழே தள்ளிடாதீங்க. உன்னால் முடியும்னு நினைக்கிறியா? நீ அனாவசியமாக நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உங்கள் முயற்சிக்கு எழும் எதிர்மறையான கருத்துக்களை பின்னோக்கி தள்ளி உங்கள் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் திறமையை வளர்த்துக்க ஒவ்வொரு நாளும் அந்த திறமைக்கு மெருகூட்டுங்க. அதே நேரத்தில் திறமையானவங்களை பாராட்டவும் மறந்துடாதீங்க. உருவம் எப்படி இருந்தால் என்ன, குயிலாக இருந்தால் என்ன, சிங்கமாக இருந்தால் என்ன, உங்கள் வெளித்தோற்றமோ உங்கள் உயரமோ உங்கள் நிறமோ எதுவும் உங்கள் திறமையை கீழே தள்ளுவதாக இருக்கக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க ஆண்டவரோட உதவியோட. 1 தெசலோனிக்கேயர் 5:11 இப்படியாக சொல்லுது, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று. அவரிடம் கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல் நம் வாழ்க்கையிலும் இருக்குமானால் நம்முடைய அறிவு கேட்டாத காரியங்களை நம் திறமைகளை வைத்தே அவரால் செய்ய முடியும். மனிதர் வீசும் தடை கற்களை படிக்கற்களாய் மாற்றுவார். எதிரி முன்னால் பந்தயம் வைத்தேன் தலையை உயரச் செய்வார். தடைபடுமோ அவர் செய்ய நினைத்தது? தடுக்க முடியுமோ அவர் கரத்தின் வல்லமையை? தடுக்க முடியுமோ? அசைக்க முடியுமோ? அடைக்க முடியுமோ? அவர் திறந்தால் மறுக்க முடியுமோ? மாற்ற முடியுமோ? என்னை உயர்த்த அவர் நினைத்தால். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.